இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் தோசை டிஃபனுக்கு, அப்புறம் என் பையனுக்கு வந்து முட்டை ஆம்பாயில் போட்டு அதையே தோசை தொட்டு சாப்பிட்டுட்டான். பெப்பர் போட்டு பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரே ஒரு முட்டை தோசை பெப்பர் போட்டு பண்ணி சாப்பிட்டுட்டோம். குழம்பு இல்லை, அது இந்த முட்டையிலே சாப்பிட்டுட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து கேரட்டும் முட்டையும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதிலே சாதம் கலரிட்டேன். என் பையனுக்கு அதிலே சாதம் கலரிட்டேன். கொஞ்சம் மேலே பெப்பர் போட்டுட்டு சாதம் கலரி கொடுத்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து இந்த வாட்டி 2 கொடுத்து விட்டேன். ஒன்று வந்து கார சேவ் மாதிரி கொடுத்தேன், இந்த மிளகு போட்டு கார சேவ் ஒன்றும், அப்புறம் பப்பாயா கொடுத்தேன். நான் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பப்பாயாவும் சாப்பிட்டேன் காலையில். என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு காரா சேவும் பப்பாயம் தான் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் உளுந்து மாவு இருந்தது, அதனால் கொஞ்சம் வடை போட்டு அது காலைல டிஃபனுக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டார் காலையில் வெறும் வடை மட்டும் சாப்பிட்டுட்டு தான் போனார் வேலைக்கு. கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்டு போனார். நேற்று கொஞ்சம் நிறைய சாப்பிட்டதுனால இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வடை நல்லா மொரன்னு இருந்தது. இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.